ஒரு இனிப்பான விஷயத்தை பற்றி தாங்க, வேறு ஒன்றும் இல்லைங்க. இந்த சக்கரவள்ளி கிழங்கை பற்றி. சக்கரவள்ளி கிழங்கு பார்த்திங்கன்னா நம்மளுடைய குடல் நலத்துக்கு மிக மிக நல்லதுங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா கொலஸ்ட்ரால் அப்சார்ப்ஷனை வந்து குறைக்குதுங்க. இந்த சக்கரவள்ளி கிழங்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த குடல் புற்றுநோய்க்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. பட் இது எப்படி நல்லதுன்னு பார்த்தீங்கன்னா, இது யாருக்கு அதிகமாக இருக்கோ அவங்களுக்கெல்லாம் குடல் புற்றுநோய் வரக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு ஒரு ஆராய்ச்சி சொல்லுது. சக்கரவள்ளி கிழங்கு பார்த்திங்கன்னா ஒரு முழுமையான உணவு. ஒரே விஷயத்தில் பார்த்திங்கன்னா அதில் ப்ரோட்டீன் மட்டும் கிடையாது, மற்றபடி நல்ல மாவுச்சத்து இருக்குது. அதோடு சேர்ந்து பார்த்திங்கன்னா நிறையா விட்டமின்ஸ், மினரல்ஸ் இது எல்லாமே இருக்குதுங்க. குறிப்பாக சொல்லப்போனால் இதில் இருக்கக்கூடிய மாவுச்சத்து வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ஆரோக்கியமான மாவுச்சத்து. ஏன்னா இது ஒரு காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட்டுங்க, நார்ச்சத்து மிகுந்த ஒரு மாவுச்சத்துன்னு வச்சுக்கோங்களேன். அதோட பார்த்திங்கன்னா விட்டமின் ஏ, விட்டமின் சி, மேங்கனீஸ், காப்பர், நியாசின், மற்ற விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் எல்லாமே இதில் கலந்துருக்குங்க. கூட பேந்தோடனிக் ஆசிட் இது எல்லாமே இருக்குதுங்க. ஸோ இது ஒரு சிறந்த ஒரு ஆன்டாக்சிடென்ட்டாகவும் சொல்லலாங்க. இதுலேருந்து வரக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் எல்லாமே ஒரு சிறந்த ஆன்டாக்சிடென்ட். நம்ம உடம்புல உருவாகக்கூடிய ஆக்சிஜன் கழிவுகளை எதிர்த்து போராடக்கூடிய ஒரு நல்ல ஒரு ஊட்டச்சத்தை கொடுக்கக்கூடிய ஒரு உணவுங்க. அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா சக்கரவள்ளி கிழங்கு பார்த்திங்கன்னா நம்மளுடைய குடல் நலத்துக்கு மிக மிக நல்லதுங்க. எப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த சக்கரவள்ளி கிழங்கில் 2 வகையான நார்ச்சத்து இருக்குங்க. ஒன்று நீரில் கரையக்கூடிய சாலிபிள் ஃபைபர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இன்சாலிபிள் ஃபைபர்ஸ் ரெண்டுமே இருக்குங்க. இந்த 2 நார்ச்சத்தும் நம் குடல் நலத்துக்கு நல்லது. ஒன்று எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஈஸியாக கரையக்கூடிய நார்ச்சத்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஜீரணமான உணவுகளுடன் உணவு கழிவுகளுடன் நல்லா கலந்து ஒரு மலத்தை வந்து இலகுவாக்கி ஒரு பல்க் ஃபார்மிங் ஸ்டூல்ஸ் மூலமாக மலச்சிக்கலை தவிர்க்கிறது. இதன் மூலம் பார்த்தீங்கன்னா மலச்சிக்கல் பிரச்சனையிலேருந்து வெளிவர முடியும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த இன்னொரு நார்ச்சத்து சொன்னோம் இல்லைங்களா, கரையாத்தன்மை உள்ள நார்ச்சத்து என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா இது வயிற்றுக்குள்ளே இருக்கக்கூடிய நன்மை பயக்கும் பாக்டீரியாவுடைய ஆக்ஷனால் ஃபெர்மெண்ட் ஆகி மேலும் இந்த நன்மை பயக்கக்கூடிய பாக்டீரியாவுக்கு ஒரு சிறந்த உணவாக இது உருவாகும். அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா ஷார்ட் செயின் ஃபேட்டி ஆசிட்னு ஒரு அமிலத்தை உருவாக்குது. இது பார்த்திங்கன்னா கொலஸ்ட்ரால் அப்சார்ப்ஷனை வந்து குறைக்குதுங்க. இந்த நார்ச்சத்துக்கள் வந்து சில மாற்றங்கள் உருவாகும் பொழுது, ஃபெர்மெண்டேஷன் ஆகி சில மாற்றங்கள் உருவாகும் போது பார்த்திங்கன்னா ஷார்ட் செயின் ஃபேட்டி ஆசிட் உருவாகுதுங்க. இந்த ஷார்ட் செயின் ஃபேட்டி ஆசிட் பார்த்திங்கன்னா கொலஸ்ட்ரால் அதிகம் இருக்கக்கூடியவங்க, இந்த டிஸ்லிபிடீமியான்னு சொல்லுவாங்க, ரத்தத்தில் கொலஸ்ட்ராலுடைய லெவல் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கக்கூடியவங்களுக்கு இது ரொம்ப அருமையாக உதவியாக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் இருக்கக்கூடிய இந்த ஆன்டாக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டி பார்த்திங்கன்னா இந்த குடலில் இருக்கக்கூடிய அந்த லைனிங்ஸ், இன்டெஸ்டைனல் லைனிங் சொல்லுவாங்க, அதை ஆரோக்கியம் வச்சுக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இந்த நன்மை பயக்கும் பாக்டீரியாக்கள் நம்ம குடலில் நல்லா ஆரோக்கியமாக இருந்தால் நம்ம எதிர்காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த குடல் புற்றுநோய் வருவதை தவிர்க்க உதவியாக இருக்கும். சரி, நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த சக்கரவள்ளி கிழங்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த குடல் புற்றுநோய்க்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. பட் இது எப்படி நல்லதுன்னு பார்த்திங்கன்னா பொதுவாக ஒரு குடல் புற்றுநோய் ஒருத்தருக்கு எப்படி வருதுன்னு பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் அந்த ஃபீக்கல் டிரான்சியன்ட் டைம்னு சொல்லுவாங்க. இது யாருக்கு அதிகமாக இருக்கோ அவங்களுக்கெல்லாம் குடல் புற்றுநோய் வரக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு ஒரு ஆராய்ச்சி சொல்லுது. குறிப்பாக மேல் நாட்டு மக்கள்லாம் பார்த்திங்கன்னா, அதாவது வெளிநாட்டில் கூடிய மக்களுக்கு பார்த்திங்கன்னா அவங்க எடுத்துக்கூடிய உணவில் நார்ச்சத்து கம்மியாக இருக்கும். அதனால் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு இந்த மலம் கழிக்கக்கூடிய ஃப்ரீக்வன்சி வந்து குறைவாக இருக்கும். அதனால் மலம் வந்து பெருங்குடலில் பயணம் செய்யக்கூடிய நேரம் அதிகமாக இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து எளிதாக வந்து குடல் புற்றுநோய் வர வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. பட் பொதுவாக இந்தியர்கள், குறிப்பாக தென்னிந்தியர்கள் பார்த்திங்கன்னா நம்ம நிறைய காய்கறிகள் பழங்கள்லாம் சாப்பிட்றதுனால பொதுவாகவே நம்ம ரெகுலராக மோஷன் போயிடுவோம். பட் பொதுவாக இந்த மலச்சிக்கலை குறைக்கக்கூடிய வாய்ப்பு உள்ளதால் இந்த கிழங்கை எடுத்துக்கிறதுனால பார்த்திங்கன்னா குடல் புற்றுநோய் வருவதை தவிர்க்க உதவியாக இருக்குங்க.